அவரை கோபமூட்டக்கூடிய காரியம் என்ன? அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்வது. அவருடைய மகிமையை நான் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செஞ்சுடுறது? சொந்தமாக தெய்வங்களை உருவாக்குறது. ஒரு பெரிய தேவ மனிதர் அவர் வீட்டை விட்டு வெளியே போக முன்னாடி அவருடைய ஜப அறைக்கு போகிறாரு. ஜப அறைக்குள்ளால அவர் பெரிய வசனத்தை வச்சுருப்பாருன்னு பார்த்தா ஜப அறைக்குள்ளால அவருக்கு அப்பாவுடைய ஃபோட்டோ, அவங்க அப்பா தாத்தா அப்படி வருஷம் என்ன செய்கிறாரு, அந்த ஃபோட்டோஸை போய் பார்த்துட்டு அவங்க முன்னாடி போய் நின்று ஜோம் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கலாம் அவர் சும்மா நிற்கிறாருன்னு. இல்லை, அவங்க முன்னாடி போய் நின்று நம்ம கையை கும்பிட்டுட்டோம்னாலே தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அங்கே குறைகிறது. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய மகிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ தேவனை கோபப்படுத்துகிறத நான் செய்கிறேன். நான் தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு தேவனை நான் எரிச்சல் ஊட்டும் பொழுது, கோபம் ஊட்டும் பொழுது அதுவே அந்நிய தேவனாய் வெளிப்படுகிறது.